السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை நீக்கி நம்மை மிக பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. இதனை ஓதுவதன் மூலமாக ஏழ்மை வறுமையை அல்லாஹ் முற்றாக நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த துஆ என்னவென்றால், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் என்ற இந்த துஆவை தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மிக பெரும் ஒரு ஆட்சியாளராக, மிக பெரும் செல்வந்தராக அல்லாஹ் மாற்றினான். நாமும் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான்.